முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோலிவுட்ல அடிக்கடி பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி கிளாஷ் ஆகும். ஸோ, அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க அதனை வைத்து தான் சூப்பர் ஸ்டாரா, இல்ல அந்த நடிகர விட இவங்க உயர்ந்தவங்களா அப்படின்றத நிர்ணயிப்பாங்க. ஆனா, தற்போதெல்லாம் ஓடிடி வளர்ந்த பிறகு அந்த போட்டி குறைவாகவே காணப்படுது. ஸோ, கடைசியாக பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேட்ட, நம்ம அதிர்ஷ்டருடைய விஸ்வாசம் ஆகிய 2 படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி மோதுச்சு. ஸோ, அப்போது பார்த்தீங்கன்னா, பேட்ட படத்த விட விஸ்வாசம் படத்திற்கு ஓரளவிற்கு நல்ல விமர்சனம் கிடைத்திருந்ததாக சொல்லப்படுது. ஆகையால அப்போது விஸ்வாசம் திரைப்படம் வெற்றி பெற்றதாக கருதப்பட்டது. அதன் பின்பு பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் எதுவுமே ஒரே நாட்கள்ல ரிலீஸ் ஆகல. தற்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நிகழப்போது அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ரஜினி சார் தற்போது கூலி திரைப்படத்தை முடித்த கையோடு ஜெயிலர் 2ல ஜாயின் பண்ணிட்டாரு. கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. நம்ம ஏகே அவர்களோ கார் பந்தயம் குடும்பம் அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருக்காரு. இந்த நிலையில இவர் பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் இவருடைய ஏகே 64 படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ண இருக்காராம். படத்துடைய ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணிட்டு தான் படப்பிடிப்பையே படக்குழு ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது அடுத்த ஆண்டு சம்மர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களா. அதே போல சூப்பர் ஸ்டார் தற்போது நடிச்சிட்டு இருக்க ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய ரிலீஸுமே அதே சம்மர்ல அதே தேதியாக இருக்கு. ஆகையால மீண்டுமே இவங்களுடைய போட்டி தொடருது அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆனால் இந்த வாட்டி சூப்பர் ஸ்டார் விட மாட்டார், இறங்கி அடிப்பார் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களோ சமகத்தாக பேசிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.